ஹாய் கேமர்ஸ், இன்னைக்கு நம்ம மைன்கிராஃப்டில் லெகசி லேண்ட்ஸ் தி ஆர்கன்ஸ்னு சொல்லி ஒரு எஸ்எம்பிக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஒரு எஸ்எம்பியோட கான்செப்ட் என்னன்னா, அந்த எஸ்எம்பியில் டோட்டலாக 10 பேர் இருப்பாங்க. 10 பேருக்கும் 3 ஷாப்ஸ் கொடுத்துரும். அந்த ஷாப்ஸ்க்கான ஃபார்மை அவங்க பில்ட் பண்ணி ஷாப் ஓப்பன் பண்ணணும். அந்த மற்ற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் ஸ்டைலில் தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்பி ரன் ஆக போகுது. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த எஸ்எம்பியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 பேர் இருக்காங்க. பட் இப்போதைக்கு நம்ம கூட 2 பேர் தான் இருக்காங்க. ஏன்னா மற்ற பிளேயர்ஸோட சுச்சுவேஷனால் இப்போ வந்து வர முடியல. அவங்க இதுக்கு அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களும் நிறைய வீடியோஸ் போடுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு மாதிரியே மரத்தெல்லாம் வெட்டிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கடன்னு வெட்டிடலாம். நான் அதை கொஞ்சம் ஸ்கிப் அடிச்சிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. பிகாஸ் மரத்தை வெட்டுறதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தால் போர் அடிக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் நான் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கிராஃப்ட் பண்ணிட்டு உங்களை சந்திக்கிறேன். ஷீட்ஸ் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எஸ்எம்பிக்குள்ளே வந்தப்போ கொஞ்சம் இருட்டாகிற மாதிரி இருந்தது, அதனால தான். ஸோ டக்குன்னு பெட்டையும் போட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டேன், செட்டு போட்டுன்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் டூல்ஸ் மாறலான்னு சொல்லிட்டு ஸ்டோன் மைனிங் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டோன்ஸ் மைன் பண்ணிட்டு வரேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான அளவு ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதை வச்சு நமக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு ஃபர்னன்ஸ் அதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஸோ ரைட்டு கைஸ், நான் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பண்ணிட்டு வரேன். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் டூல்ஸ்க்கு அப்கிரேட் ஆகிட்டு. ஸோ ரைட்டு கைஸ், வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் ஆகிட்டேன். பட் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக செய்யலை. ஜஸ்ட் ஒரு பிக்கேட்ஸு ஒரு ஸ்வாடு மட்டும் இப்போதைக்கு செஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து கொஞ்சோண்டு ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா அடித்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் நிறையாவே எடுத்து வச்சுக்கிட்டேன். பிகாஸ் ஸ்டார்டிங்கில் ஃபுட்டு தேவைப்படும்னு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ் வைக்க போகிறோம். ஸோ எல்லாருமே ஸ்பானில் தான் வீடு கட்ட போகிறோம். ஸ்பானில் தான் ஷாப்ஸு வீடு எல்லாம். ஸோ பில்ஸ்லேருந்து ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்ட போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு வைக்கிறதுக்கு அடையாளமாக ஒரு கிராஃப்டிங் டேபிள், ஒரு செஸ்ட்டு, ஒரு பெட்டை வச்சிட்டா முடிஞ்சிட்டு இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா போக போக நம்ம வீடை கட்டிடலாம். ஸோ இந்த எபிசோட்லேயே ஒரு வீடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில்ட் பண்ணிடலாம். ஸோ ரைட்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் ஸ்மெல்ட்டுக்கு போட்டுக்கிறேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு இல்லை. ஸோ சாப்பாடு கொஞ்சம் ஸ்மெல் போட்டு வச்சுக்கலாம். ஸோ ரைட்டு கேஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இந்த லூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சிடலாம், தேவையில்ல அதெல்லாம் இப்போதைக்கு. ஸோ ரைட்டு, பெட்டு போட்டு ரீஸ்பான் பாயிண்ட்டும் வச்சிட்டேன். ஸோ இதுக்கு மேலே இதான் நம்ம பேஸு, இங்கே தான் வீடு கட்ட போகிறோம். ஸோ ரைட்டு கேஸ், நம்ம வந்து ஒரு நேம் போர்டும் வச்சிடுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நேம் போர்டும் வச்சிட்டேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கேப்பில் கொஞ்சம் டூல்ஸும் கிராஃப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபுட்டும் கொஞ்சம் வந்து ஸ்மெல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கேவுக்கு தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த கேவ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடச்சிது. பட் இது வந்து அந்தளவு பெரிய கேவுன்னு சொல்ல முடியாது. உள்ள ஒரே ஒரு அயன் தான் இருந்தது. ஜஸ்ட் ஒரு குழி மாதிரி தான் இருந்தது. இந்த இடத்துல வைப் வந்து கோல்லாம் மைன் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. நானும் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இருக்கா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தேடி பார்த்தேன். பட் நானும் சுற்றி தேடி பார்த்துட்டேன். ஒரே ஒரு அயன் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கோல் தான் இருந்தது. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் மைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வைப் வந்து அப்படியே ஆஃப்லைன் போயிட்டாப்புல போல். ஸோ அதாவது ஃபோனை வச்சுட்டு இங்கே போயிட்டாப்புல போல். அதனால் அப்படியே அங்கேயே நின்றுட்டு இருந்தார். நானும் சரி ஓகே நம்மளும் இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறப்ப தான் என் கண்ணில் ஒன்று தென்பட்டுச்சு. தெரியுதா நண்பர்களே, இந்த சர்வரோட நம்மளோட ஃபஸ்ட்டு அயனு, ஃபஸ்ட்டு மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு செகண்டு அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே தேடி பார்க்கலான்னு பார்த்தா உள்ளே அடுத்த அயன் இருக்குன்னு பார்த்தா காப்பர் வச்சுருக்காங்க. சரி பரவாயில்ல, காப்பர் வச்சு பார்த்திங்கன்னா ஆர்மர்லாம் செஞ்சு போட்டுக்கலான்னு இருக்கிற எல்லா காப்பரையும் ஒன்று விடாமல் மைன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்க்கு வந்துட்டு அதெல்லாம் ஸ்மெல் போட்டேன். பிகாஸ் காப்பர் ஆர்மர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாறிடலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நானும் ஸ்மெல்ட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டேன். ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஈஸியாக காப்பர் ஆர்மர் டூல்ஸுக்கு போயிடலான்னு அதுக்கப்புறம் ஒரு ஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம கையில் வந்து 3 அயன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டு ஆரம்பிக்காததுக்கு முன்னாடி ஒன்று எடுத்து அந்த கேவில் ரைட்டு கேஸ், ஓரளவு காப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரெடியானதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் வந்து ஆர்மர்லாம் செஞ்சுட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சோண்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த ஆர்மர் பேண்ட்டும் செஞ்சிடலாம். ஸோ ரைட்டு, அதையும் செஞ்சு போட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் செட் காப்பர் ஆர்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறி விட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டுடலாம். ஸோ ரைட், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் செட் காப்பர் ஆர்மருக்கு மாறிட்டோம். ஸோ டூல்ஸ் கூட பொறுமையாக செஞ்சுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ ரைட், அப்புறம் மாதரா அப்புறம் ஒரே ஒரு ஷீல்டு பண்ணி கொடுக்குறோன்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டேன். மாதரானா வேறு யாரும் இல்லை, வில்லேஜ் கேமர் தான். ஷீல்டு கொடுத்ததுனால நமக்கு ஒரு கேவு காமிச்சு கொடுத்தாரு. சரி ஓகே அப்படின்னு பார்த்தா அவர் இந்த நிறைய வாட்டி வந்து செத்துருப்பார் போல். அப்போ தான் நான் ஒன்று பண்ணி விட்டேன் பாருங்க. இது வந்து ஒரு பிளக்கின் கேஸ். இது வந்து கிரேவ் மோடு. அதை வந்து அந்த கிரேவ் இப்போ உதாரணத்துக்கு அவர் தான் செத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அதை உடைக்கிடாமல் வேறு யாராவது உடைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி அவரோட ஜாம்பி ஸ்பான் ஆகிடும். அதாவது இப்போ வந்து பாருங்களேன், ஒரு நேம் டேக் வந்து அந்த மண்டை வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து அந்த மண்டையில் வந்து நேம் வச்சு காட்டுறேன். ஸோ இருங்க, நான் வந்து பொறுமையாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கொஞ்சம் பாருங்கள். ஸோ விஜிடி அப்படின்னு சொல்லி அவரோட பேர் போட்டிருக்கா. ஸோ அப்புறம் பார்த்து உள்ளே இறங்கினா ஒரு குட்டி ஜாம்பி வந்துட்டாங்க.
நான் வேறு பெருசாக ஒன்றுமே ஆர்மர்லாம் போடல. காப்பர் ஆர்மரு, காப்பர் டூல்ஸ் கூட வச்சிடல, காப்பர் சோடு கூட வைக்கல, வெறும் ஸ்டோன் சோடு தான் வச்சுருந்தேன். சரி பரவாயில்ல அவனை சமாளிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளித்து அவனை அடிச்சிட்டேன். ஸோ ரைட்டு. அப்புறம் வந்து சாப்பாடெலாம் வேறு நான் ரொம்ப எடுத்துகிட்டு வரல. ஸோ கொஞ்சம் தான் குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன், அதுவும் காலி ஆகிட்டு. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இறங்கி இதுலேருந்து கொஞ்சோண்டு அயன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் பண்ணுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த வீடியோலேயே நம்ம வந்து அயன் ஆர்மர் மாறிடலாம். ஸோ அப்புறம் உள்ளே வந்து பார்த்தா ஒரு மைண்ட் ஷாஃப்ட் இருந்தது. சரி அப்படின்ட்டு பார்த்தா சைடில் கொஞ்சோண்டு அயனும் இருந்தது. சரி அதை வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நானும் மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து ஒரு 2 அயன் தான் கிடச்சிது. ஸோ உள்ளே போக போக இன்னும் நிறைய கிடைக்கும். ஸோ கீழே ஒரு ஜாம்பி வரும் தான். அப்புறம் அது உள்ளெலாம் வந்தேங்க, அது உள்ளெலாம் நிறைய அயன் கிடச்சிது. எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல்லாக வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. டோட்டலாக எனக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் மாதரா ப்ரோ கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தேன். ஒரு ரைட்டு கேஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபுட்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஸ்மெல் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அயன் ஆர்மர் வந்து பார்த்திங்கன்னா மாறிடலாம். ஸோ ரைட்டு கேஸ் நானும் கிடச்ச அயன்லாம் வச்சு, அதாவது இந்த ஒரு ஸ்டாக்கெலாம் ஸ்மெல்ட்டு போட்டு அயன் ஆர்மர் அயன் டூல்ஸ் மாறிட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 24 அயன் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ இது அப்படியே பத்திரமா வச்சுக்கலாம். அப்புறம் நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்போ தான் எனக்கு இந்த டைகா பயம் கிடச்சிது. சரி ஓகே சாப்ளிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா சாப்ளிங் எடுத்துகிறேன். வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவா ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் கண்டுபிடிச்சாராம். அதோட கோஆர்டினேட்ஸ் கேட்டு வந்துட்டேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து வில்லேஜர் பிரீடர் ஷாப் வச்சுருக்கோம். அதை வேறு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க. ஸோ நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜர் பிரீடர் ஷாப் வச்சுருக்கோம். நானும் இந்த வில்லேஜில் இருக்கிற எல்லா வில்லேஜரையும் தூக்கிட்டேன். ஸோ என்னடா அது கையில் வந்து மண்டையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வில்லேஜர். ஸோ நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணி அது உங்களை வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கைக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து அதுக்கு லைட்டாக அவுட்லைன்லாம் போட்டு வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் அது மேலே தான் வீடு கட்டணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கட்டுற டைமில் வச்சு போட்டு விட்றேன், பார்த்துட்டு வாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடை வந்து பார்த்திங்கன்னா கட்டி முடிச்சிட்டேன். இதான் வீட்டோட அவுட்லுக். ஸோ அதை பார்க்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதரா ப்ரோ, தேவா ப்ரோலாம் வந்திருந்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதான் நம்ம வீட்டோட அவுட்லுக். ஸோ இப்போ உள்ளே இருக்கிற திங்ஸ், அதை வெளில இருக்கிற திங்ஸ்லாம் தூக்கி உள்ளே போடணும். இன்றைக்கி வாய் வேறு ரொம்ப ரோலிங் ஆகுது. ஸோ ரைட்டு கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தூக்கி உள்ளே போட்டுற வேண்டியதான். ஸோ வில்லேஜர் ஒன்று இருக்குது, எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ரைட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து சுற்றி காட்டுறேன். இந்த பாருங்கள் மாதரா ப்ரோ எனக்கு தெரியாத மாதிரி உட்காந்துருக்காப்லையா. சரி பரவாயில்ல, ஒரு உட்காந்துருக்கட்டும். ஸோ நம்ம உள்ளே வரலாம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து பெட்டு போட்டு நம்ம ரூம் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் உட்காந்து எழுந்திரிச்சார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடு கட்டி கொஞ்சம் பொருள்லாம் பேலன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் அவர் வந்து ஒரு வில்லேஜர் கேட்டார். சரின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வில்லேஜர் கொடுத்தேன். அதுக்கு வேறு அவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டைமண்ட் கொடுத்தாரு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜர் ஒரு டைமண்ட்னு இது வரைக்கும் விற்றுட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே நான் வந்து 2 டைமண்ட் தான் விற்பேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அது நியாயமான ப்ரைஸ் தானான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ரைட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் வீட்டோட ஃபுல் லுக் காட்டுறேன். இதுதான் வீட்டோட ஃபுல் லுக். ஸோ ரைட்டு கேஸ், இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா உள்ளே கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ரைட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த க்ளோபெரிஸ் எங்கேருந்து கிடச்சிதுன்னா தேவா ப்ரோ தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாரு. ஸோ நானும் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்படியே கொஞ்சம் செட்டப் மாதிரி ஈஸியாக பண்ணி வச்சுருக்கேன். பட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10க்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் தருவீங்கன்னு சொல்லுங்கள் இன்டீரியருக்கு. ஸோ ரைட்டு கேஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் என்சான்மெண்ட் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா செட்டப் பண்ண போகிறோம். அதுக்கு லைட்டாக இடிக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ரைட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேலே போய் சுற்றி காட்டுறேன். ஸோ கொஞ்சம் பாருங்கள், இந்த இடம் பால்கனி மாதிரி, பட் அங்கே போக முடியாது. ஸோ ரைட்டு இங்கே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா இங்கே என்ன வைக்கிறேன்னு தெரில. அதான் பெயிண்டிங்ஸ்லாம் வச்சுட்டு அப்படியே ஷெல்ஃப்லாம் வச்சு அழகாக கொஞ்சம் பண்ணியிருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பால்கனி, இங்கே உழுவாத மாதிரி இதை வச்சு செட் பண்ணோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொறுமையாக பண்ணியிருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ரைட்டு ஈஸி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இருங்க, நான் வீட்டோட அவுட்லுக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி காட்டுறேன். ஒரு ரைட்டு ஈஸி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட அவுட்லுக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். ஸோ ரைட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா வில்லேஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடைச்சி வச்சுருக்கேன். ஸோ ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங்காக விட்ருக்கேன் இவனுங்களெல்லாம். ஸோ நமக்கு கொஞ்சம் ஆர்டர் வருது இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவனுங்களை ப்ரீடிங்காக விட்டேன். இந்த அயன் குளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான் ஆகிறான். ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜர் ப்ரீடர் கிட்டலாம். அதுக்கப்புறம் இவனெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான் ஆக மாட்டான். ஐயோ அவனுக்கு வேறு தெரியாமல் அடிச்சிட்டேனே. சரி பரவாயில்ல, இவனை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீரை வச்சு குத்தி கொண்டுடலாம். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைப் வந்து பார்த்திங்கன்னா 3 வில்லேஜர் கேட்டிருந்தாப்புல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு 3 வில்லேஜர் கொடுத்துட்டேன். பட் இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரெட் தான் வாங்கியிருக்கோம், டைமண்ட் வாங்கல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நான் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ டாடா பை பை, see you guys.